என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஏசாயா 44 அதிகாரம் 3 வாசிக்க கேட்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். ஆண்டவர் குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். உன்னுடைய சந்ததியின் மீது என் ஆவியை நான் ஊற்றுவேன், உன்னுடைய சந்தானத்தின் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட முறையில் நேசிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற விரும்புகிறார். ஒரு பக்கம் தன்னுடைய ஆவியை ஊற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னொரு பக்கம் நமக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் குடும்பத்திலே கொடுத்து நம்மை மகிழ்விக்க விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. முதலாவது கணவன் மனைவி. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருந்தால் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் அடுத்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புருஷர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எபேசியர் 5 அதிகாரம் 25 வாசிக்க கேட்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே, உங்களுடைய மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. உடைய மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டுமா? ஒருவன் தன்னை நேசிக்கிறதை போல தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன்னை நேசிப்பதை போல தன் மனைவியை நேசிக்க வேண்டும். தன் மனைவியை நேசிக்கிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உடைய மனைவியை நீங்கள் நேசிக்காமல் இருப்பீர்களே ஆனால் உடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காண முடியாது. அநேக புருஷர்கள் மனைவி குறித்த கசப்பையும் வெறுப்பையும் வைத்துக்கொண்டு கடமைக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உடைய மனைவியிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும். அவர்களுடைய வீட்டிலே உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சில புருஷர்கள் நினைக்கிற மனைவி என்றால் வீட்டிலே வேலை செய்ய வந்த வேலைக்காரி போல நடந்து கொள்ளுகிற புருஷர்கள் உண்டு. இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டிற்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரி அல்ல உங்களுடைய மனைவி. உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறாரு. உடைய மனைவிதான் உங்களுக்கு ஏற்ற துணை என்று வேதம் சொல்லுகிறாரு. இந்த உலகத்தில் எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, எத்தனை சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவள் இருந்தாலும் சரி, உடைய பெற்றோர் உங்களுக்கு இருந்தாலும் சரி, உடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்க போகிற ஏற்ற துணை உடைய மனைவிதான் என்பதை மறந்து விடாதிருங்கள். அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மனைவியை முழு இருதயத்தோடு நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, எப்படி நேசிக்க வேண்டும்? மனைவி நான் நேசிக்கிறேன் என்று வெறும் வார்த்தையில சொல்லுகிற புருஷர்கள் உண்டு. மனைவினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவளை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய புருஷர்கள் மனைவினிடத்திலே வாழும்போது எப்படி அன்பு கூற வேண்டும்? 1 பேதுரு 3 அதிகாரம் 7 நீங்கள் வாசிக்கும் போது, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் புருஷர்கள் விவேகத்தோடு அவளோடு வாழ வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அநேக புருஷர்கள் விவேகம் இல்லாமல் நடக்கிறதுனாலதான் குடும்பத்திற்குள்ளே குழப்பங்கள், சமாதானமற்ற நிலைமைகள், குடும்ப ஆசீர்வாதமே பாதிக்கப்பட்டு போகிறது. விவேகத்தோடு புருஷர்கள் நடக்க வேண்டியது அவசியம். எப்படி விவேகத்தோடு நடப்பது? முதலாவது புருஷர்கள் மனைவியினுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறாரு. எதிலே பலவீனம் உள்ளவர்கள்? சரீரத்திலே பலவீனம். அதை குறித்து வேதம் சொல்லவில்லை. இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சரி சமமாக
எல்லா வேலையும் செய்கிறார்கள். படிப்பிலும் சரி, வேலையிலும் சரி, எல்லாவற்றிலும் அதற்கு மிஞ்சியும் சிலர் இருக்கிறார்கள். சரீர பலனை குறித்து வேதம் அங்கே சொல்லவில்லை. பெண்களுக்கு ஒரு பலவீனம் உண்டு, உடைய மனைவிகளுக்கு ஒரு பலவீனம் உண்டு. புருஷர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவியினுடைய பலவீனம் என்ன தெரியுமா? அவருடைய பலவீனம் ஒரு முக்கியமான காரியம். அவர்கள் திருமணமாக உடைய வீட்டிற்குள் வந்துவிட்டால் பெண்களுக்கு இருக்கிற பலவீனமே தன்னுடைய புருஷன் தன்னைத்தான் அதிகமாக நேசிக்க வேண்டும். இதுதான் அவருடைய பலவீனமே. ஆண்டவருக்கு பிறகு என் கணவர் என்னைத்தான் அதிகம் நேசிக்க வேண்டும், அதுதான் அவருடைய பலவீனம். அந்த அன்பு வேறு பக்கம் போகிறது என்று சொன்னால் எந்த மனைவியாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், நீ இன்னைக்கு வந்தவதானே, எங்க அப்பா அம்மா இல்லாம நான் வந்துட்டேனா என்று மனைவினிடத்துல விதண்டாவாதம் பேசினால் உடைய குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும், உடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். பெற்றோரும் இந்த காரியத்தில் புரிந்து கொண்டு வேத வசனத்தின்படி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்பொழுது திருமணமாகி மனைவி உடைய வீட்டிற்குள் வந்துவிட்டாலோ அந்த மனைவிக்கு தான் ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய அன்பு இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன் பிறந்தவள் தான் முக்கியம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், அதன் பிறகுதான் நீ என்று நீங்கள் வாழ விரும்பினால் திருமணமே நீங்கள் செய்து கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் வேதத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே தன் வாயினால் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? புருஷர்கள் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்பதாக ஆண்டவரே சொல்லி இருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மனைவியோடு அவன் இசைந்திருப்பான் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவே சொல்லி இருக்கிறான். ஆகவே திருமணத்திற்கு பிறகு ஒரு புருஷனுடைய அன்பு மனைவிக்குத்தான் முதலிடம் அங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவங்களோட வீட்டில வேலை செய்ய வந்த வேலைக்காரி அல்ல, உங்களோடு சேர்ந்து குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவன் கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம். அதை புரிந்து கொண்டு உங்களுடைய அன்பை, உங்களுடைய முதல் அன்பை ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் அவளை நேசிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகள் வராது, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், தேவ சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கிறதை நீங்கள் காண முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டிற்கு ஒரு மருமகள் வந்துவிட்டால், ஐயோ என்னுடைய மகனை என்னை விட்டு பிரித்து விடுவாளோ, எங்களை விட்டு அவள் கொண்டு போய் விடுவாளோ, நான் இவள் இன்றைக்கு வந்தவள் தானே, நாங்கள் தானே உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்தோம் என்றெல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. அது வேதத்திற்கு புறம்பானது, இயேசுவின் வார்த்தைக்கு புறம்பானது. இயேசுவே சொல்லி இருக்கிற வசனத்தை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் 2 பேரும் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். ஆகவே தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அந்த 2 பேரும் சேர்ந்தது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க கூடாது. அவர்கள் மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு நீங்கள் தடையாக இருக்க கூடாது. அவர்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்க நீங்கள் காரணமாக இருக்க கூடாது. அப்படி நீங்கள் இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். தேவன் இணைத்தவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். பெற்றோராக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவளாக இருந்தாலும் சரி, அவருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பிரவேசித்தால் தேவன் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார். நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே பெற்றோர்கள் தூரத்தில் இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அவள் சந்தோஷமாய் இருப்பதை பார்த்து நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். சில பெற்றோரால் அதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இன்றைக்கு வந்தவள் எப்படி எங்களை விட்டு தன் மகனை அவள் பிரித்து கொண்டு போகலாம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அதிலே தான் புருஷர்கள் ஞானத்தோடு நடக்க வேண்டும், விவேகத்தோடு நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. புருஷர்களுக்கு 2 பொறுப்பு இருக்கிறது. ஒன்று, மனைவியை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, பெற்றோரை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 பேருக்கு நடுவில் சிலர் படுகிற பிரச்சனை தான் பெரிய பரிதாபம். சில ஆண்கள் வந்து கண்ணீரோடு சொல்லுவாள், பிரதர், இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் அப்பா அம்மா, நான் என்ன செய்வது? எனக்கு வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை. வீட்டுக்கு போனா ஒரு பக்கம் மனைவி வந்து எங்க அப்பாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுகிறாள், இன்னொரு பக்கம் அப்பா அம்மா வந்து மனைவியை பற்றி பேசுகிறார்கள். நிம்மதியா அந்த வீட்டில் இருக்கவே முடியவில்லை.
இப்படி வந்து வேதனையோடு சொல்லுகிற ஆண்களை என் ஊழிய பாதையில் நான் சந்திக்கிறேன். பெற்றோரும் மனைவியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புருஷர்களுக்கு 2 பொறுப்பு உண்டு. ஒன்று, மனைவியை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் பெற்றோரையும் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். மனைவியை சந்தோஷமாய் வைப்பதற்காக பெற்றோரை தெருவிலே விட்டு விடுகிற பிள்ளைகள் உண்டு. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கண்ணீர் வடிக்க வைத்தால் அது உங்களுக்கு சாபமாகிவிடும். கடைசி வரைக்கும் உங்களுடைய பெற்றோரை பாதுகாப்பாக சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மகனுடையது என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுதும் தன் தாயாரை பொறுப்பான சேஷனுடையத்திலே ஆண்டவர் இயேசு ஒப்புக்கொடுத்ததை நினைத்து கொள்ளுங்கள். சிலர் மனைவிக்காக பெற்றோரையே விரட்டி அடித்து விடுவார்கள். அது சாபத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோரையும் பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுடையது. மனைவியின் சந்தோஷமாய் வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. கடினமான காரியம்தான். ஆண்டவர் ஞானம் தருவார். அதற்குரிய விவேகத்தை ஆண்டவர் தருவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, விவேகத்தோடு நீங்கள் மனைவியிடத்திலே வாழ வேண்டும் என்று. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய ஒத்தாசை பற்றி ஞானமாக உடைய குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஆகவே வேத வசனம் ஒவ்வொரு காரியத்திற்கும் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. இதை தெளிவாய் உடைய மனதிலே பதித்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது உடைய மனைவியினுடைய உள்ளத்தை அவர் மாற்றுவார். உடைய பெற்றோருடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றுவார். இதில் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும். புருஷன் பெற்றோரை கவனிப்பதற்கு நீங்கள் தடையாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலத்தில் அது சாபமாய் தொடர்ந்து வந்துவிடும். உங்களுடைய கணவன் தன்னுடைய பெற்றோருக்கு கவனிக்க நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தால் அதுவே உங்களுடைய எதிர்காலத்திற்கு பாதிப்பை கொண்டு வந்துவிடும். ஆகவே உங்களுடைய புருஷன் தன்னுடைய பெற்றோரை சந்தோஷமாய் வைப்பதற்கு நீங்கள் குறுக்கே நிற்க கூடாது. அது உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தின்படி நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவியும் குடும்பத்தில் முக்கியமானவர்கள். மனைவிகளே, புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். எல்லாரை விட உடைய மனைவியை நீங்கள் அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு அடுத்து உடைய மனைவியின் மீது அந்த அன்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டும். அன்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சமயம் ஒரு தாயார் வந்து சொன்னார்கள், ஐயா, திருமணமாகி 20 வருஷத்திற்கு மேல் ஆகிறது. என் கணவர் ஒரு நாளும் என்னிடத்தில் அன்பா பேசினதே இல்லை. எப்பொழுதும் எரிச்சலோடு தான் பேசுவார். எப்பொழுதும் கோபத்தோடு தான் பேசுவார். முகம் கொடுத்தே அவர் பேச மாட்டார். என் பிள்ளைகள் கூட எப்படி இவரோடு நீங்கள் குடும்பம் நடத்துகிறீர்கள் என்று சொல்லுவார்கள் என்று வேதனையோடு அந்த தாயார் சொன்னார்கள். 20 வருஷத்திற்கு மேலாக வாழ்ந்தோம். ஒரு நாள் கூட ஒரு சந்தோஷம் இல்லாமல் எப்படி அந்த வீட்டிற்குள் குடும்பம் நடத்த முடியும்? சகோதரர்களை யோசித்து பாருங்கள். எப்பொழுதும் எரிச்சலோடு கோபத்தோடு அன்பில்லாமல் நீங்கள் நடந்து கொண்டால் உடைய மனைவியினுடைய உள்ளம் எத்தனை வேதனைப்படும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். மற்றொரு சமயம் ஒரு சகோதரி சொன்னார்கள், என் கணவர் என்ன நான் செய்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். எவ்வளவு சமைத்து நல்ல ருசியாய் கொடுத்தாலும் அவருக்கு குறை ஒன்றுதான் தெரியும். குறை சொல்லிக் கொண்டே இருப்பார், குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் நிறைவை பார்க்கவே மாட்டார். அவர் எப்பொழுது குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி நான் என்ன செய்தாலும் எனக்குள்ளே பயமும் நடுக்கமும் தான் இருக்கும். ஒரு சந்தோஷமே குடும்ப வாழ்க்கையில் இல்லை என்று வேதனையோடு ஒரு சகோதரி சொன்னார்கள். எப்பவுமே குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு புருஷனோடு எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நடத்த முடியும்? உடைய குடும்ப சமாதானமே உங்களால் பாதிக்கப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். மற்றொரு சமயம் இன்னொரு சகோதரி சொன்னார்கள், ஐயா, என் கணவர் என் குடும்பத்தை குறித்து எப்பவும் திட்டிக் கொண்டே இருப்பார். உங்க அப்பா இப்படி, உன் அண்ணன் இப்படி, உன் குடும்பமே அப்படி, விளங்காத குடும்பம், இந்த குடும்பத்திலிருந்து நான் பெண் எடுத்து விட்டேன்னு எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருப்பார். என் குடும்பத்தை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார். அதை கேட்டு 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 என் உள்ளம் துக்கம் அடைந்து என் கணவர் மேல அன்பு கூட இல்லாமல் போகிறது என்று வேதனையோடு சொன்னார்கள். அன்பற்ற நிலைமையில் எப்படி குடும்பத்தில் சந்தோஷம் வரும்? ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்புள்ளவர்களாயிருக்க வேண்டும். இயேசுவே, உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும். அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அன்பான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்திற்குள் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி,
அந்த சந்தோஷம் வருவதற்கு அன்பை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். தவறில்லாத மனிதர்கள் யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எந்த ஒரு மனுஷனிடத்திலும் குறைகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். சரி, என்னுடைய மனைவிதானே, என்னுடைய கணவர் தானே, மன்னித்து விட வேண்டும் என்ற இருதயத்தில் மனப்பூர்வமாய் மன்னித்தால்தான் நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். சிலருக்குள் தன் மனைவி என்றைக்கோ செய்த ஒரு தவறு வாழ்நாளெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருப்பார். சிலர் தன்னுடைய புருஷன் செய்த ஒரு குறை வாழ்நாளெல்லாம் அதை பேசிக் கொண்டிருப்பார்கள். மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் சந்தேகப்படாதிருங்கள். சந்தேகம் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பயங்கரமான ஆயுதம். குடும்ப சந்தோஷத்தை கெடுப்பதற்காக, குடும்பத்தை உடைப்பதற்காக பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் சந்தேகம் என்பது. ஒருவருக்கொருவர் சந்தேகப்படாதிருங்கள். உங்களுடைய மனைவியை நீங்கள் நம்ப வேண்டும், உங்களுடைய புருஷனை நீங்கள் நம்ப வேண்டும். மற்றவர்கள் வந்து எவ்வளவு அழகாக தவறான செய்திகளை சொன்னாலும், என் கணவரை எனக்கு தெரியும், என் மனைவி எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், எங்களை இணைத்த ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்று நீங்கள் ஒருவரை ஒருவர் நம்புவதற்கு உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சின்ன காரியத்திற்கு சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் உடைய குடும்பமே நரகமாகிவிடும். உடைய குடும்பத்திற்குள்ளே சந்தோஷத்தை காண முடியாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், சந்தேகத்தின் ஆவிக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படிப்பட்ட சிலர் இங்கு இருக்கிறீர்கள். உங்கள் நிமித்தம் உடைய குடும்பமே நரகமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தின் ஆவி இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை விட்டு விலகி போகட்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். ஒருவர் சுபாவத்தை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருடைய சுபாவம் வித்தியாசமாய் இருக்கும். ஒருவரை போல இன்னொருவர் இருப்பதில்லை. நாம் புரிந்து கொண்டு நடக்கும் போதுதான் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானமும் ஆசீர்வாதமும் இருக்க முடியும். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். இந்த மகள் சொன்னால், நான் திருமணமாகி வந்த பிறகு என் வாழ்க்கையில நான் என் கணவரிடத்தில் ஒன்றை கண்டுபிடித்தேன். எப்பொழுதும் எதற்கும் சந்தேகப்படுவா. ஜன்னல் திறந்திருந்தாலே அங்க எவனை பார்க்கிறேன்னு சொல்லி கடினமான வார்த்தைகளை சொல்லுவா. கடைக்கு காய்கறி வாங்க போனா அந்த கடைக்காரன் ஏன் உன்னை முறைச்சு பார்க்கறான்னு என்று கேட்பா. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படி அந்த புருஷனோடு வாழ முடியும்? யோசித்து பாருங்க. வெளியில தெருவில் நடந்து போன ஏன் உன்னை பார்க்கிறான் என்று மனைவியிடத்துல கேட்டாள். என்ன பதில் சொல்ல முடியும்? மிகுந்த ஒரு வேதனை, பெரிய போராட்டம் அவளுக்கு. ஆனால் சில வருஷங்கள் கழிந்த பிறகு இந்த மகள் என்னோடு பேசும்போது சொன்னாள், இப்பொழுது எப்படி உன்னுடைய கணவர் இருக்கிறார் என்றார். அவர் அப்படியே தான் இருக்கிறார். இப்ப நான் என்னை மாற்றிக்கொண்டேன். எப்படி என்று கேட்டேன். வீட்டில் ஜன்னல் எல்லாம் மூடி வைத்து விடுவேன். ஒன்றையும் திறப்ப புருஷனுடைய சுபாவம் இப்படி இருக்கிறது, என்ன செய்வது? என்னை நான் மாற்றிக்கொண்டேன். சண்டை போட்டு குடும்பத்தை நரகமாக்குவதை விட என் புருஷனுடைய சுபாவம் அப்படி, அவ்வளவுதான். மற்றபடி நல்ல குணம் உள்ளவர், என்னை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், கவனித்துக் கொள்ளுகிறார். இந்த ஒரு பலவீனம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே நான் கடைக்கெல்லாம் ஜாமான் வாங்க போகலை, நீங்களே வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நான் போனவங்களுக்கு சந்தேகம் வருகிறது. அவ்வளவுதான். புரிந்து கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுவது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுவது. நீங்க ஏன் எனக்கு பிரியமாய் மாறக்கூடாது என்று கேட்காதபடி அவளுக்கு ஏற்றபடி நாம் மாறிக்கொள்ளுவது. அப்படி சின்ன சின்ன காரியத்துல கூட புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதுதான் குடும்பம். இல்ல நான் புருஷன் எனக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் சட்டம் போட்டு அதிகாரத்திலே நடந்து கொண்டால் குடும்பத்திலே சமாதானம் வராது. இல்ல மனைவி, நீங்க என்னிடத்துல தான் அன்பு கூறணும், அப்படிதான் வேதம் சொல்லிரு. மோகன்லாஸ் சிவரை ஸ்ட்ராங்கா பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இன்னிலேருந்து உங்க அம்மாவெல்லாம் நேசிக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டீங்கன்னா குடும்பத்துல சமாதானம் வராது. ரெண்டையும் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு புருஷனுடைய அன்பு எப்பொழுது மனைவிக்கு கிடைக்கும்? மனைவி கீழ்ப்படிய புருஷனுடைய அன்பு மனைவி மேல உண்டாகும். அப்படித்தான் வரும். நீங்க கீழ்ப்படிய ஒரு மனைவியின் மீது புருஷனுக்கு தானாக அன்பு உண்டாகும். அதே விதமாய் ஒரு புருஷன் மனைவியை நேசிக்க மனைவிக்கு புருஷனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் உண்டாகும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. நாம் தேவனை முன்னிட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது, இயேசு அந்த குடும்ப தலைவராக இருக்கும் போது, அவருடைய வசனத்தின்படி வாழ அப்படி அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எல்லாருடைய சுபாவம் வித்தியாசப்படும். நாம் அதை புரிந்து கொண்டு நடக்க அர்ப்பணிக்கும் போது அந்த குடும்பத்திற்குள்ளே தேவ சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
என் மனைவிக்கு ஒரு சுபாவம் உண்டு, எல்லாம் சுத்தமாக இருக்கணும், எல்லாம் சுத்தமாக இருக்கணும், வீடு எல்லாம் எப்போவுமே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கணும். சுத்தம் பாதிக்கப்பட்டால் பிரச்சனை தான். நாங்கள் ஊழியத்துக்கு 4 நாள் போயிட்டு விடியற் காலம் வந்து சேர்ந்தாலும் நாளைக்கு துணியை ஒரு சாயங்காலம் எடுத்துக்கொள்ளலாம், நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம், பழைய துணியை துவைக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா அவளுக்கு தூக்கமே வராது. எத்தனை நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் ராத்திரியெல்லாம் பிரயாணப்பட்டு வந்தாலும் வந்த உடனே பெட்டியில் இருக்கிற அழுக்கு துணியை துவைச்சிடணும், அப்போ தான் அவளுக்கு தூக்கம் வரும். அதனால வந்த உடனே ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம், நாளைக்கு துவைக்கலாமே, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாமே, இல்லை முதல்ல அழுக்கு துணியை துவைச்சிடணும். அதனால நான் ஒன்று தெரிந்து கொண்டேன், எப்போ நான் ஊழியத்தை போயிட்டு வந்தாலும் எவ்வளோ நேரம் வந்த உடனே அழுக்கு துணியில் அடுத்து அழுக்கொடையில் போட்டுருவேன். அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும், சரி பிரச்சனை இல்லை, இல்லாட்டினா அதில் ஒரு பிரச்சனை. ஒவ்வொருத்தருடைய சுபாவ வித்தியாசம். ஒருவர் நம்ம சேர்ந்து வாழ ஒரு கணவனை மனைவி வரும் பொழுது மனைவியை புருஷன் புரிந்து கொள்ளணும், புருஷனை மனைவி புரிந்து கொள்ளணும். அவளுடைய சுபாவம் இது, அவளுடைய குணம் இப்படி இப்பொழுது இப்படி நடந்து கொள்ளுவார். அதை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆகவே இதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் ஒரு காரியத்தை தெளிவாய் கணவனும் மனைவியும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நீதிபதி ஒருவரை சந்தித்த போது அவர் சொன்னார், பிரதர், வேதனையான ஒரு காரியம், இன்றைக்கு அதிகமான விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் வருகிறது. திருமணமாகி சில மாதங்களுக்குள் பிரியும்படி வருகிறார்கள். திருமணமாகி சிலர் 25 வருஷம் வாழ்ந்த பிறகும் டைவர்ஸுக்காக வருகிறார்கள். இப்படி குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது என்று வேதனையோடு அவர் சொன்னார். செய்தித்தாளிலே பார்க்கிறோம், நாமும் அதை அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு துணிகரமாக இந்த விவாகரத்திற்கு போகிறதை பார்க்கிறோம். என்னென்று சொன்னால், நானும் படிச்சிருக்கிறேன், நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன், இவர் இல்லாட்டினா அடுத்த ஆளு என்று சாதாரணமாய் நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை குறித்து சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் உடைய பிள்ளைகளுக்கு சரியான போதனை கொடுக்க வேண்டும். விவாகரத்து என்று சாதாரணமாக நீதிமன்றம் ஏறினால் அது சாபத்தை உடைய சந்ததிக்கு கொண்டு வரும். ஒருவர் நீதிமன்றம் ஏறினால் அந்த சாபம் உடைய பரம்பரையிலே விவாகரத்துகளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்படி பிசாசு செய்து விடுவான். உடைய சந்ததி அதனாலே பாதிக்கப்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒருவர் நீதிமன்றம் ஏறும் பொழுது அந்த சந்ததியே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டே வரும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது. பவுல் சொல்லுகிறார், விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறது. கர்த்தருடைய கட்டளை, ஆலோசனை அல்ல, கட்டளை. கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. வேதம் அழகாய் திட்டமாய் கட்டளையாய் சொல்லுகிறது. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகவே கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் பண்ணாதிருக்க கடவுள். அப்படி பிரிந்து போனால் விவாகம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மனைவியும் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. அப்படியே பிரிந்து போனால் மனைவியானவள் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. புருஷனோடு ஒப்புரவாகலாம், வேதம் கொடுக்கிற கட்டளை. ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட துணிந்து ஒரு வருஷம் விவாகரத்து, அடுத்த வருஷம் அடுத்த திருமணம். வேதம் அதை அங்கீகரிக்கவே இல்லை. இது சாபத்தையே உங்களுடைய சந்ததிக்கு கொண்டு வரும். நியாய தீர்ப்பின் நாளிலே இந்த வசனம் வந்து உங்களை நியாயம் தீர்க்கும். ஆகவே இந்த வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன படிச்சு எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் சரி, குடும்பத்தில் விவாகரத்து வர இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் சேர்ந்து வாழ ஜெபிக்க வேண்டி பிரயாசப்பட வேண்டும். அநேக பெற்றோர் இந்த காரியத்தில் தவறு செய்கிறார்கள். என் மக படிச்சிருக்கா, என் மக சம்பாதிக்கிறா, இவன் போனா என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த வார்த்தையுடைய வாயிலிருந்து வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறீர்கள் என்று அர்த்தம். ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப வேண்டும். வேத வசனத்திற்கு நடுங்கி நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு தேவன் சமூகத்தில் ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, அதை முறிக்கவே முடியாது.
அநேகர் நினைக்கிறார்கள் அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, பிசினஸ் கான்ட்ராக்ட் மாதிரி என்று எண்ணுகிறார்கள். இல்லை, திருமண ஒப்பந்தம் என்பது தேவ சமூகத்திலே தேவனை முன்வைத்து செய்கிற உடன்படிக்கை. மரணமே என்று வேறு ஒன்று பிரிக்க முடியாது. இதில் நீங்கள் கவனமாயிருந்தால்தான் உடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு கணவனை மனைவி வெளிநாடு ஒன்றிலே திருமணத்தில் இணைக்கப்பட்டார்கள். சில வருடங்கள் பிரச்சனை வந்து போதகரிடத்தில் போன, ஐயா நீங்க தான் எங்களை கல்யாணம் பண்ணி இந்த ஆலயத்தில் சேர்த்து வச்சீங்க, நீங்களே எங்களை பிரித்து விட்டுருங்க, எங்களால் சேர்ந்து வாழ முடியாது என்றார்கள். அந்த போதகர் 2 பேரையும் வச்சு எவ்வளோ பேசி பார்த்தா கேட்கவில்லை. நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்களே பிரித்து விட்டுருங்க சொல்லி கேட்கவில்லை. சரி வாங்க ஆலயத்திற்கு வாங்கல என்று 2 பேரையும் ஆலயத்தில் முழங்கால் போட வைத்தா. ஒரு கம்பை எடுத்து கொண்டு வந்தா, 2 பேர் மேலும் அடித்து கொண்டே இருந்தார். இங்க ஒரு அடி, இங்க ஒரு அடி, இங்க ஒரு அடி, இங்க ஒரு அடி. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, அடித்து கொண்டே இருந்தா. 2 பேரும் சோர்ந்து போய் கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் ஐயா அடிப்பீங்க எங்களை பிரிச்சு விட? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாகும் வரைக்கும் அடிப்பேன். என்ன மரணம் தான் உங்களை பிரிக்க முடியும், வேதம் அதுதான் சொல்லுது. இதே இடத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணும்போது மரணம்தான் பிரிக்க முடியும்னு ஒப்பந்தம் பண்ணினீர்கள். 2 பேர்ல ஒருத்தர் செத்தாதான் அது வரைக்கும் நான் அடித்து கொண்டே இருப்பேன்னு சொன்னார். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். உடைய குடும்பம் முக்கியமானது. அல்லேலூயா. உடைய குடும்ப வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பம் நீ வரும்போது கணவன் மனைவி ரொம்ப முக்கியமானவங்க. அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள், பேரன் பேத்திகள், இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். அதில் பாருங்கள், சில சமயத்தில் வாக்குவாதம், சண்டை, பிரிவினை பெரிய யுத்தமாய் மாறிவிடுகிற சின்ன பிரச்சனை அது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை மாறி டைவர்ஸ் என்ற வார்த்தை வரைக்கும் வந்துடும். நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தி 15-20 வருஷம் ஆன பிறகும் ஒரு இவ்வளோண்டு சின்ன காரியத்தை பெருசாக்கி அது வாக்குவாதமாக வந்து ஒரு வாழ முடியாதுன்ற காரியம் வந்துடும். எவ்வளோ தவறு இல்லை, அதுக்கு இடம் கூடாதுங்க. அதனால் இப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த மாதிரி வாக்குவாதம், சண்டை, பிரிவினை, கசப்புகள், காயங்களை ஏற்படுத்துகிற காரியம் எங்கள் வீட்டில் வேண்டாம். நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக மன்னிக்க ஐக்கியமாக இருக்க உதவி செய்யன்னு ஜெபிங்க. ஆண்டவர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குதா? ஜெபம் பண்ணிவிட்டு உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடணும். குடும்பம்னா சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதம் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு போயிடலாம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன், எங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஐக்கிய, மகிழ்ச்சி காணப்பட நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காகவே இந்த நிகழ்ச்சி மூலம் என்னோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். விவாதத்துக்கு நாங்கள் இடம் கொடாமல், சண்டைக்கு இடம் கொடாமல், எங்கள் வீட்டுக்குள்ளே அது மாதிரி சத்தங்கள் உண்டாகாமல் ஒருவருக்கொருவர் மன்னிக்க, விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த சண்டைகள், பிரிவினைகளை உண்டாக்குகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவ சமாதானம் எப்போது எங்களுடைய குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும், குழப்பங்கள் தீரட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னென்ன காரியத்தில் குறைவு காணப்பட்டு என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, நிறைவாக்குங்கன்னு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அதில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.